மக்கள் எல்லாரும் உள்ளே வந்து சில காரியங்களை கேட்கும்போது அவங்களுக்கு சந்தோஷம் வருது, விடுதலை கிடைச்சதா நினைக்கிறாங்க, சமாதானம் கிடைச்சதா நினைக்கிறாங்க. அது சில மாதங்கள் வருஷங்கள் ஓடுது. ஆனால் பர்டிகுலராக ஒரு 4-5 வருடங்களோ இல்லை 2 வருடமோ, சிலவங்களுக்கு 10 வருடம் தாண்டி ஒரு சலிப்புத்தன்மை வருது. எந்த சலிப்புன்னா, நம்ம வந்து சமாதானத்தை தேடி தான் உள்ளே வந்தோம், கவலை இல்லாத ஒரு வாழ்வை வந்து ஏசப்பா தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. இளைப்பாறுதல், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொன்ன பிற்பாடும் அதை நம்பி தான் உள்ளே வந்தேன். ஆனால் ஆரம்பத்தில் இருந்த அந்த உற்சாகம், அந்த இளைப்பாறுதல், அந்த சமாதானம் எதுவுமே அந்த அந்த மைண்ட் செட்டப் எனக்கு இல்லைங்கிற ஏரியாவுக்கு வரும் பொழுது, ஏற்கனவே ஜபம், ஆராதனை, உபவாசம், அபிஷேகம், ஆடுறது, பாடுறது, குதிக்கிறது, கீழே விழுறது, இது இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே மக்கள் போயிட்டாங்க. போய் ஒரு கட்டத்தில் வரும்போது ஒரு சலிப்பு தன்மை வருது. ஆனால் வெளியில் காட்ட மாட்டாங்க. இப்போ கூட்டமாக சபையில் இருக்கக்கூடியவங்க, கூட்டமாக இருக்கக்கூடியவங்கள்ட்ட போய் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா ஆமேன்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் இன்னைக்கு மரித்தால் கர்த்தரோடு கூட பரலோகத்தில் இருக்க ஆசைப்படுவீங்க, இருப்பேனுங்கிற நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்குங்கிட்ட எல்லாரும் கை தூக்குவாங்க. ஆனால் தனிப்பட்ட விதத்தில் ஒரு சகோதரத்துவத்தோடு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக அவங்கள்ட்ட போய் பேசுனீங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் கவலைகள், கலக்கங்கள், பயங்கள், குழப்பங்கள், சந்தேகங்கள், ஒரு டிப்ரெஷன் சொல்லுவோம் இல்லையா, அது மன அழுத்தம், கவலைகள், அந்த டிப்ரெஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. உண்மையிலே ஒரு தனிப்பட்ட ஒரு ஆத்துமா, அது விசுவாசியாக இருக்கலாம், எல்லாருமே அந்த ஒரு என்ன சொல்கிறது, மன அழுத்தத்திலையும் கவலையிலையும் இளைப்பாறுதல் இல்லாமல் சமாதான குலைச்சலோடு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் மனிதர்கள் இருக்கிறாங்க. இப்போ கேள்வி என்னென்னா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அதாவது ஏசப்பாவை அவர் தான் என்னுடைய ரட்சகர், நான் சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், எனக்கு விடுதலை கிடச்சிருக்குது, நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், நான் என்ன சொல்ல அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், இப்படி எல்லாம் ஒரே வார்த்தை சொல்லணும்னா, நான் ஆவிக்குரியவன், மற்றவங்கள மாதிரி கிடையாது, நான் வந்து ஒரு ஸ்பெஷல் ஆள், நான் ஆவிக்குரியவன், ஏசப்பா பிள்ளை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஆத்துமாவுக்கு ஏன் சமாதானம் இல்லாத நிலைகள் வருகிறது, ஏன் கலக்கம் வருது? இந்த உலகம் முடிகிற வரை டிப்ரெஷன்லையும் மன அழுத்தத்திலையும் இளைப்பாறுதல் அற்ற ஒரு நிலையில் தான் போக முடியுமா? எப்போவுமே இந்த கவலையோடு தான் வாழ முடியுமா? அது எப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்போ உண்மையிலே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னது எப்படி?